ஜிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய சினி பூத்துல சினிமா நடக்கக்கூடிய பல விஷயங்களை தான் பார்க்க போறோம். எடுத்தடுப்புல என்ன வச்சிருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆக்சுவலா ஒரு படம் ரெடி ஆயிடுச்சு ரிலீஸுக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிஸ்ல பயங்கர தீவிரமா இருப்பாங்க. அந்த வரிசையில பாரஞ்சித்தோட இயக்கத்துல விக்ரமோடைய நடிப்புல தங்கலான் அப்படின்ற படம் வந்து ஒரு வழியா ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 15 திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த படத்துடைய ப்ரமோஷன்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ப்ரமோட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது வசூல் சாதனை படைச்சிடணும் அப்படின்றதுல படக்குழுவே வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆக்சுவலா நம்ம இந்த ஹாலிவுட்ல அப்பகலிப்டோ அப்படின்ற படம்லாம் பார்த்திருப்போம். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது என்னப்பா இப்படி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அதுக்கப்புறமா அது காலத்தை கடந்த காவியமாய் போயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு படத்தை இதுக்கப்புறம் எடுக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ரஞ்சித் எல்லாத்துக்கும் சவால் விடுறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த தங்கலான் படத்தையே உருவாக்கியிருக்காங்க. இதுல பசுபதி, மாளவிகா மோகனன், இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இது இல்லாம ஜிவி பிரகாஷோட இசை இந்த திரைப்படத்துக்கு ஒரு கூடுதல் பலமா அமைஞ்சிருக்கு. படத்துடைய ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அப்படியே அந்த சைடில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மும்பை, கொல்கத்தா அந்த மாதிரி இடங்கள்லாம் ப்ரமோஷனில் ஈடுபட்டிருக்காங்க. இது இல்லாமல் கொஞ்சம் வெளிநாட்டிலையும் பிரிட்ஜ் கலிஃபாவில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண என்ன அந்த லெவல்லலாம் போயிருக்காங்க. ஸோ எனிவேஸ் இதுக்கப்புறம் தான் போக போக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியும். ஆக மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு ரியல் சவுண்ட் ரெக்கார்டிங்காக பண்ணியிருக்காங்க. என்னன்னா தனியாக போய் டப்பிங் அப்படிலாம் இல்லாமல் ஆக்சுவல் அட்மாஸ்பியர்லாம் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடக்குதோ அப்படியே ஒரு சில விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணலாம்னு ரெக்கார்ட் பண்ணி இந்த படத்தில் நிறைய நேச்சர் சவுண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதனாலேயே இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிக அளவில் இருக்குது. படம் ரிலீஸுக்கு அப்புறம் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்றதே தெரியும். என்னமோ தெரியல திடீர்னு தனுஷுக்குள்ள ஒரு ஃபயர் கிளம்பிருச்சு போல. அந்த மாதிரி அடுத்தடுத்து தான் அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தேனியில் அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி அவங்களுடைய மகனோட போயிருந்தாங்க. அந்த வீடியோ ஒரு பக்கம் வைரல். இன்னொரு பக்கம் இந்த ராயன் படத்துடைய ரிலீஸ்க்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லாம் பண்ணாங்க இல்லையா. அப்போ நிறைய விஷயங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணும்போது பிரகாஷ் ராஜ் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் சொன்னது என்னன்னா, தனுஷோட இயக்கத்தில் திரும்ப நான் ஒரு படம் நடிக்க போகிறேன். அவர் சொன்ன கதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எங்கிட்ட அந்த கதை சொல்லும் போது எனக்கு அந்த கேரக்டராகவே வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அவர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறேன். நான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் என்னுடன் சேர்ந்து நித்யா மேனனும் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆஹா, இந்த காம்பினேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் திருச்சிற்றம்பலத்தில். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த படம் நல்ல ஒரு வசூல், சின்ன பட்ஜெட்டில் இருந்தாலும் படம் பெரிய அளவில் வசூல் அடிச்சது. அந்த வருஷத்தில் அப்படியே 3 பேரும் மறுபடியும் இணையறாங்க அப்படின்னு சொல்லும் போது டெஃபினட்டாக இந்த படமும் ஒரு சக்ஸஸாக தான் இருக்கும். அண்ட் பிரகாஷ் ராஜ் அவர்களை பற்றி சொல்லவே வேணாம். ரீசெண்டாக நிறைய படங்களில் நிறைய முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வேளை அவர் இயக்குனார்னா அது அவருடைய 5வது படமாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு பாப்பாண்டி கொடுத்தாச்சு, இப்போ ராயன் இருந்தாச்சு, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் இன்னொரு படம் அவர் பண்ண போகிறாரு. அண்ட் இந்த படம் அப்படின்னு சொல்லி வரிசையாக வரும்போது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அடுத்தடுத்து தான் இவர் இயக்கத்துலையும் நடிப்புலையும் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படின்றது தெரிஞ்சது. தனியாக அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியே நிறைய பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் பிளான் வச்சிருக்காராம். மறைந்த பிரபலர்களை ஏஐ மூலியமாக கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னதுனாலே நம்ம தெரியல, கோட் படத்துக்கான எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாயிருச்சு. தளபதி விஜயோடைய நடிப்பில் வெங்கட் பிரபுவோடைய இயக்கத்தில் இந்த படத்தில் விஜயகாந்த் அவர்களெல்லாம் நாங்கள் ஏஐல கொண்டு வந்திருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆல்ரெடி ஏஐனா எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்தியன் 2 படத்தில் விவேக் அவர்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக அந்த படத்துலையும் ஒரு நல்ல மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ இந்த கோட் படத்துல இருந்து 2 பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா. பாட்டு ஒன்றும் பெருசாலாம் போகவே இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அடுத்து தான் 3வது படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் ஸ்ருதி ஹாசன் இருக்காங்கப்பா அப்படின்ற விஷயத்த சொல்லிவிட்டாங்கப்பா. ஆக்சுவலாக ஸ்ருதி ஹாசன் இதில் நடிக்கல. இந்த 3வது ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ண போகிறதா சொன்னாங்க இல்லையா, அதில் ஸ்ருதி ஹாசன் பாடி இருக்காங்களாம். எஸ், இப்போ எப்படிலாம் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதே மாதிரி பாடணும், மறுபடியும் நான் நிறைய பாடல்கள் பாடணும் அப்படின்றதுல ஆசைப்பட்டு இருக்காங்க போல. நடிப்பு ஒரு பக்கம், பாடல் ஒரு பக்கம்னு கலக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன நடக்குது. ஸோ 3rd சிங்கிளுக்காக எல்லாருமே வெயிட்டிங்கு. இந்த கோட் படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ்னு சொல்லியிருந்தாங்களே. இந்த படத்துக்கு போட்டியே ஒன்று வருது பாருங்க. 2012 எடுத்த ஒரு படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. அது ரீரிலீஸ்லாம் கிடையாது, ரிலீஸே இவ்வளோ நாள். எஸ், மதகஜராஜா அப்படின்ற படம் சுந்தரசியோட இயக்கத்தில் விஷால் நடிச்சிருந்தாங்க, வரலட்சுமி, அஞ்சலி எல்லாருமே நடிச்சிருந்தாங்க இல்லையா. இந்த படத்தை இவ்வளோ வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறாங்களே, ஏதோ ஒரு எம்டி ஸ்பேஸில் ரிலீஸ் பண்ணால் பரவாயில்ல, கோட் படத்துக்கு போட்டியாக ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஒருவேளை செப்டம்பர் 5ஆம் தேதி கோட் படத்தோட இது ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. இவங்களுக்கு என்ன ஒரு கட்சுனா அந்த படம் ரிலீஸே ஆகுமான்னு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ ஒருவேளை ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சுல, அட்லீஸ்ட் அது ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய படத்தோட போட்டியாக ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கோட் படத்து மேலே அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை. ஆல்ரெடி நமக்கு டைம் ட்ராவல் கதை அப்படின்றதுலாம் தெரியும். பட் இருந்தாலும் இந்த படத்துடைய சிங்கிள்ஸ் எதுவுமே பெருசாக ஹிட் ஆகாதனால இந்த படம் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்துருச்சு. ஏன்னா அப்படிதான் ஒரு நல்ல படமாக பீஸ்ட் கொடுத்தாங்க. இத்தனைக்கும் அதில் பாடலாம் ஹிட்டு, பட் பெருசாக பேசப்படலையப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் பரவாயில்லைங்க, இப்படி ஒரு சின்ன படமும் பெரிய படத்துக்கு போட்டியாக வருது அப்படின்னும் போது கொஞ்சம் ஏற்றுக்கிற வகையில் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய சினி பூத்தில் சினிமா நடக்கக்கூடிய பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.